கிளவுட் செவன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். த பிரேக் டவுன் ஷோவுக்காக உங்களை வரவேற்கிறேன். தாவேக அரசு ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து தமிழ்நாடு அரசில் இருக்கிற பல்வேறு ஆணையங்கள், வாரியங்கள், இதோட தலைவர்கள் தொடர்ந்து ராஜினாமா பண்ணிட்டு வராங்க. இந்த ராஜினாமாக்களுக்கு தமிழ்நாடு அரசு கொடுக்குற அழுத்தம் தான் காரணமாக கூறப்படுது. அந்த வகையில் தமிழ்நாடு திட்டக்குழுவோட செயல் துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் தொடங்கி, தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தோட தலைவராக இருந்த சிவதாஸ் மீனா, தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையராக இருந்த ஆர் மணிவண்ணன் உள்ளிட்ட பலர் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையர் ஜோதி நிர்மலாசாமி அவர்களையும் ராஜினாமா செய்ய சொல்லி தமிழ்நாடு அரசு அழுத்தம் கொடுத்ததா கூறப்படுது. ஜோதி நிர்மலாசாமி தூத்துக்குடியை சேர்ந்தவங்க. 1992 தமிழ்நாடு கேடரில் ஐஏஎஸ் ஆனவங்க. தமிழ்நாடு அரசில் நிறைய துறைகள் அவங்க பணியாற்றி இருந்தாலும் கன்னியாகுமரியில் கனிம வள கொள்ளைக்கு எதிராக அவங்களோட செயல்பாடுகள் மிக தீவிரமாக இருந்துச்சு. அதை பாராட்டி தமிழ்நாடு அரசு சார்பாக வழங்கப்படுற வீரதீர செயல்களுக்கான கல்பனா சாவ்லா விருது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. இப்படி தன்னோட பணிக்காலத்தில் நேர்மையாகவும் தைரியமான முடிவுகளையும் எடுக்கிற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை, அதுவும் ஒரு பெண் அதிகாரியை, ஏன் பெண் அதிகாரின்னு சொல்கிறோன்னா, தாவேக அரசு ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறத்துலேருந்து பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு அரசாக இருக்குது. பெண்கள் சிறப்பு காவல், சிங்கப்பெண் சிறப்பு காவல் அதிரடிப்படை திட்டமாகட்டும், அதுலேருந்து தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்களை பார்த்தோம்னா பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குற அரசாக இருக்கிறதுனால நம்ம இதை சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்படி இருக்கிற பெண் ஐஏஎஸ் ஆஃபீஸரை நீக்க பதவியை விட்டு ராஜினாமா பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது பல்வேறு தரப்புலையும் ஆச்சரியமாக தான் பார்க்கப்படுது. இவங்க இப்படி அழுத்தம் கொடுத்தாலும் ஜோதி நிர்மலாசாமி, நான் ராஜினாமா பண்ண முடியாது, என்னோட டென்யூர் 2029 வரைக்கும் இருக்குது, நான் அது வரைக்கும் பணியாற்ற தான் போகிறேன் அப்படிங்கிறது தான் அவங்க சைட்லேருந்து வந்த விஷயங்களாக பார்க்கப்படுது. இப்படி ஜோதி நிர்மலாசாமி அவர்கள் சொன்னது தாவேக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியை தான் உருவாக்கியிருக்குன்னு சொல்லணும். ஏன்னா தொடர்ந்து ஆட்சிக்கு வந்ததுலேருந்து தொடர்ந்து தாங்க விருப்பப்பட்ட எல்லாத்தையும் நிறைவேற்றிக்கிட்டு இருக்க தாவேக அரசால் இந்த ஒரு ஆஃபீஸரை ராஜினாமா பண்ண வைக்க முடியல அப்படிங்கிறதே அவங்களுக்கு ஒரு விதமான கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. தாவேக அரசு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய விதமான அவங்களுக்கு அப்போஸோ இல்லை எந்த விதமான அவங்களுக்கு நெகட்டிவான விஷயங்களோ இது வரைக்கும் எதுவும் நடக்கலை. அதனால் இந்த பீரியட்லேயே, இந்த பேர் இருக்கிற சமயத்திலேயே உள்ளாட்சி எலெக்ஷனை நடத்தி முடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் தாவேக அரசோட நோக்கமாக இருக்குது. அதுக்கு ஜோதி நிர்மலாசாமி ஏதோ ஒரு வகையில் இடையூறு ஆவாங்களோ அப்படிங்கிற காரணத்துக்காக மட்டும்தான் ஜோதி நிர்மலாசாமியை அவங்க பணியிலேருந்து விலகுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஜோதி நிர்மலாசாமி 2024 திமுக ஆட்சியில் இருந்த சமயத்தில் ஆளுநரால் நியமிக்கப்படுறாங்க. இப்படி ஆளுநரால் நியமிக்கப்பட்ட ஒருத்தரை ஒரு ஆளும் மாநில அரசு ராஜினாமா செய்ய வைக்க முடியுமா, பதவியிலேருந்து தூக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒரு மாநில அரசால் தேர்தல் ஆணையரை பதவி விலக சொல்கிறதுக்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் இல்லை. எக்ஸிக்யூட்டிவ் பாடிக்குள்ளே இருக்கிற ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஆணையங்களையோ இல்லை வாரியங்களில் உள்ள உறுப்பினர்களையோ ராஜினாமா செய்ய சொல்கிறதுல ஒரு லாஜிக் இருக்குது. ஆனால் ஒரு தேர்தல் ஆணையரை, மாநில தேர்தல் ஆணையரை இவங்க ராஜினாமா செய்ய சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி. எக்ஸிக்யூட்டிவ் பாடியில் இருக்கிற அவங்களை நியமிக்கிற பொறுப்பும் தமிழ்நாடு அரசுக்கு இருக்குது. ஆனால் கான்ஸ்டியூஷனல் பாடியாக இருக்கிற ஒரு மாநில தேர்தல் ஆணையரை ஆளுநர் தான் நியமிக்கிறாரு. அப்படிங்கும்போது இவங்க பக்கத்தில் தமிழ்நாடு அரசு இல்லை ஒரு மாநில அரசு பக்கத்துலேருந்து அவர்களை பதவி விலக சொல்வதுங்கிறது முடியாது. இதுக்கு முன்னாடி இந்தியாவில் தேர்தல் ஆணையர் இந்த மாதிரி எந்த மாநிலத்திலாவது தேர்தல் ஆணையர் ராஜினாமா பண்ணியிருக்காங்களா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா தமிழ்நாட்டிலே அதுக்கு எக்ஸாம்பிள் இருக்குது. 2010 மேலே தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்ட சையத் முனீர் ஹூடா அவர் 2011 மே மாதம் ராஜினாமா பண்ணுறாரு. 2010 திமுக ஆட்சி காலம். அப்போ அவர் தேர்தல் ஆணையராக, மாநில தேர்தல் ஆணையராக நியமிக்கப்படுகிறார். உடனே அடுத்த 2011 மேலே நடந்த தேர்தலில் அதிமுக திரும்ப ஆட்சிக்கு வராங்க. அதிமுக திரும்ப ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க அழுத்தம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே இவர் ராஜினாமா பண்ணுறாரு. ஏன்னு பார்த்தா சையத் முனீர் ஹூடாவோட அதுக்கு முன்னாடி அவருக்கும் ஜெயலலிதா அரசுக்கும் இருந்த மோதல் போக்கு, முரண்பாடுகள் அவரை அவங்க கொடுக்கறதுக்கு முன்னாடியே அந்த பதவியிலேருந்து தன்னை விலகிக்கலாம் அப்படிங்கிறதுனால அவர் ராஜினாமா பண்ணிட்டு வெளியில் வந்தார். இப்படி ஒரு மாநில தேர்தல் ஆணையர் தன்னோட சுய விருப்பத்தின் அடிப்படையில் தான் ராஜினாமா பண்ண வைக்க முடியும். ஒன்று அவருக்கு தோணணும், இல்லை இவங்கள்ட்ட எதுக்கு நம்ம வேலை பார்த்துட்டு அப்படின்னு ஒதுங்கி போகணும் அப்படிங்கிற இந்த பார்வையிலேருந்து தான் அவங்க பதவி ராஜினாமா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க ராஜினாமா பண்ணலை, அவங்கள பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னா அதுக்கும் நம்மக்கிட்ட வழிமுறைகள் இருக்குது. ஆனால் அது ரொம்ப கடினமான வழிமுறை, ரொம்ப அரிதுன்னு வச்சுக்கோங்களேன். நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மான நோட்டீஸ் நம்ம கொடுக்கணும். அதுக்கு பேரவைத் தலைவர் ஓகே சொல்லணும். சரி, இந்த தீர்மானத்தை இதுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஓகே பண்ணணும். அந்த தீர்மானத்தை இங்கே கொடுக்குறீங்க, தீர்மான நோட்டீஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு மாநிலங்களவைனா 50 உறுப்பினர்கள், மக்களவைனா 100 உறுப்பினர்களோட கையெழுத்து வேணும். அந்த கையெழுத்து போட்டு கொடுத்தா தான் அவர் தீர்மான நோட்டீஸே வாங்குவார். அப்படி பேரவைத் தலைவர் தீர்மான நோட்டீஸ் வாங்கிட்டாருன்னா, வாங்கினதுக்கு அப்புறம் இதில் லாஜிக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தோணுச்சுன்னா அவர் ஒரு குழு அமைப்பார். அந்த குழுவில்
உச்சநீதிமன்ற நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதி, அது இல்லாமல் சட்ட நுணுக்கம் தெரிந்த சட்ட நிபுணர்கள் யாரோ ஒரு ஆள்னு 3 பேர் கொண்ட குழு அமைப்பாங்க. அந்த குழு இவங்க கொடுத்த புகாரின் அடிப்படையில் அவங்களோட ஒரு ஒரு இப்போது தேர்தல் ஆணையரை பற்றி கொடுக்குறாங்கன்னா, தேர்தல் ஆணையர்கிட்ட ஏதோ மால் ஃபங்க்ஷன் இருக்குது, அவங்க வந்து சரியாக பணியாற்றலை அப்படிங்கிற மாதிரியான முகாந்திரம் இருந்துச்சுன்னா அவங்க அந்த ரிப்போர்ட் ஒன்று ரெடி பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட்டை பேரவைத் தலைவர்கிட்ட கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில் பேரவைத் தலைவர் வந்து இதில் வந்து மால் ஃபங்க்ஷன் இருக்கிறது வந்து நிரூபணம் ஆகிருக்கு, இல்லை முகாந்திரம் இருக்குது அப்படிங்கிற கேட்டகரிக்கு வந்ததுக்கப்புறம் அதை வந்து வாக்கெடுப்புக்கு வந்து அனுப்புவாங்க. அப்படி வாக்கெடுப்புக்கு அனுப்பும் போது 3/2 பங்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சுன்னா அந்த நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் வந்து பிரசிடெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. பிரசிடெண்ட்டு அதுக்கப்புறம் பதவி நீக்கத்தை வந்து செயல்படுத்துவார். இதுதான் அதோட ப்ராசஸ். இப்படி ஒருவேளை தீர்மானத்தை கொண்டு வரணும்னா அதுக்கு முதல்ல தாவேகா அரசுகிட்ட எம்பி இருக்கணும். அவங்களுக்கு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால எம்பி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க கூட்டணி கட்சிகளாக இருக்கிறவங்கள்ட்ட கூட கேட்டு இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுறதுக்கான ப்ராசஸை பண்ணலாம். ஆனால் இது வந்து ரொம்ப கடினமான ஒரு ப்ராசஸ். இது அவ்வளோ சீக்கிரத்தில் நிறைவேற்றக்கூடியது இல்லைன்னு அவங்களுக்கும் தெரியும். மக்களவையில் போய் இந்த மாதிரியான தீர்மானத்தை நிறைவேற்றுறது ரொம்ப அரிதிலும் அரிது அப்படிங்கிறத தெரிஞ்சு இதுக்கு மாற்று வழி இருக்கான்னு ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் வந்து யோசிச்சிருந்தார். 2020 ஆந்திராவோட மாநில தேர்தல் ஆணையராக இருந்த நிம்மகடா ரமேஷ்குமார் அவருக்கும் மாநில முதலமைச்சர் ஜெகன்மோகனுக்கும் இடையில் வந்து ஒரு உரசல் போக்கு வந்து உருவானுச்சு. உள்ளாட்சி எலெக்ஷன் வந்து அவர் அறிவிச்சிட்டு இந்த கோவிட் காலத்தினால உள்ளாட்சி எலெக்ஷனை தள்ளி போட்டார். அதில் அவர் உடனே நடத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசுக்கும் மாநில தேர்தல் ஆணையருக்கும் இடையில் மோதல் போக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால் ஜெகன்மோகன் என்ன பண்ணார்னா, அவரை பதவி நீக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்குதுன்னு பார்த்தாரு. இந்த வழிகள் எதுவும் அவருக்கு ஒத்து வராது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்காக அவர் என்ன பண்ணார்னா, 94 பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வருது. 1994 பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தோட அடிப்படையில் தான் தேர்தல் ஆணையங்கள், மாநில தேர்தல் ஆணையங்கள் வந்து உருவாக்கப்படுது. இவர் என்ன பண்ணார்னா, பஞ்சாயத்து ராஜில் இருக்கிற கான்ஸ்டியூஷனில் இருக்கிற லூப் ஹோல்ஸை பயன்படுத்தி பஞ்சாயத்து ராஜோட சட்டத்தில் வந்து சட்ட திருத்தத்தை கொண்டு வராரு. அது என்ன திருத்தம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாநில தேர்தல் ஆணையரோட டென்யூர் வந்து 5 வருஷம். ஆனால் அவர் என்ன பண்ணார்னா, சட்ட திருத்தத்தில் போய் 3 வருஷமாக அந்த டென்யூரை வந்து குறைச்சார். அது மூலயமா அவரை வந்து பதவி விலக சொல்லி அவரை தேர்தல் அலுவலகத்திலேருந்து வெளியேற்றினார் ஜெகன்மோகன் ரெட்டி. இதை எதிர்த்து தேர்தல் ஆணையர் வந்து திரும்ப கோர்ட்டுக்கு போகிறாரு, சேலஞ்ச் பண்ணுறாரு. போயிட்டு இவங்க இந்த மாதிரி அமெண்ட்மெண்ட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணோன்னு கோர்ட் வந்து அந்த இதை பார்த்துட்டு, இல்லை இது வந்து இந்த சட்ட திருத்தம் வந்து எந்த விதத்துலேயும் வந்து நியாயமானதாக இல்லை, இது ஆர்டிக்கல் 21 வந்து சமத்துவ உரிமை அப்படிங்கிறத வந்து பிரேக் பண்ணுறதா இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒருவேளை இந்த சட்டத்தை அனுமதித்தாலும் கூட நீங்கள் வந்து இந்த டென்யூரை இப்போ இருக்கிற தேர்தல் ஆணையர் டென்யூர் முடிஞ்சு அடுத்த தேர்தல் ஆணையர் உள்ளே வரும்போது தான் இது வந்து பாசிபிள். இது வரைக்கும் இவரையே நீங்கள் வந்து பணியிலேருந்து வெளியேற்றுறது சரியில்லை, இது தப்பு அப்படின்னு சொல்லி அந்த சட்ட திருத்தத்துக்கு வந்து தடை விதிக்குது. இந்த தடை விதித்தோடனே உடனே மேல்முறையீடாக வந்து ஜெகன்மோகன் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாப்புல. உச்சநீதிமன்றத்துலேயும் தொடர்ந்து உயர்நீதிமன்றம் சொன்ன அதே உத்தரவை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், அதுதான் சரி, நீங்கள் பண்ணது சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லி அவரை உடனே பணியமர்த்தவும் சொல்லி உச்சநீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பிச்சிச்சு. கான்ஸ்டியூஷன் படி தாவேகாவால் நாடாளுமன்றம் போகிறதுங்கிறது இப்போதைக்கு முடியாத விஷயம். ஒருவேளை கூட்டணி கட்சிகளை வச்சு போனாலும் அது வந்து அரிதான விஷயமா இருக்கிறதுனால அதை அவங்க சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. எனவே முதல் வாய்ப்பு இல்லை. 2வது வாய்ப்பாக அவங்க எதை பார்க்கலான்னு பார்த்தோன்னா, ஜெகன்மோகன் ரெட்டி எடுத்த அந்த வாய்ப்பை கையில் எடுக்கலான்னு பார்த்தாலும் அந்த வாய்ப்பை வந்து சட்டப்படி அது வந்து தவறு அப்படின்னு உச்சநீதிமன்றமே சொன்னதுனால இவங்களுக்கு அதை தொடுறதுக்கான வாய்ப்பும் இல்லை. ஆனால் 3வதாக தாவேகாவுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பு என்னென்னா, இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 55,000 இவிஎம் மிஷின்கள், அது இல்லாமல் ஒரு 27 மாவட்டங்களில் வந்து தேர்தல் மறுவரையறை உள்ளிட்ட பணிகளை வந்து ஜோதி நிர்மலாசாமி செஞ்சுருக்காங்க. ஸோ அவங்களோட இணைந்து பணியாற்றுகிறது தான் இவங்களுக்கு இருக்கிற 3வது வாய்ப்பு. திமுக ஆட்சி காலத்தில் நியமிக்கப்பட்டவங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு ஸ்ட்ரக்சரையே சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப மோசமான விஷயம். அரசு ஸ்ட்ரக்சரில் முக்கியமான பொறுப்புகளில் இருக்கிற தலைமை பண்பு அதிகமாக இருக்கிற, ஏற்கனவே பணி அனுபவம் நிறையா இருக்கிற ஜெயரஞ்சன் மாதிரியான ஆட்களை வந்து ஓரங்கட்டி வைக்கிறது, தேர்தல் ஆணையர் ஜோதி நிர்மலாசாமி மாதிரியான நேர்மையான அதிரடியான செயல்பாடுகளுக்கு பேர் போனவங்களை வந்து ராஜினாமா பண்ண வைக்கிறது, இப்படிங்கிறதுலாம் வந்து அரசு ஸ்ட்ரக்சரையே பலவீனப்படுத்துகிற ஒரு செயலாக பார்க்க வேண்டியிருக்கு. அதிமுக ஆட்சி காலத்தில் நியமிக்கப்பட்டவர்கள், அந்த காலத்தில் வேலைக்கு வந்தவங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம நீக்கிக்கிட்டே இருந்தோம்னா ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சரையே நீக்கிற மாதிரியான, இல்லை ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சரையே புரட்டி போடுற மாதிரியான ஒரு சூழல் வந்து உருவாகும். ஒரு அரசு அமைப்புங்கிறது, அரசு இயந்திரங்கிறது
மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இல்லைன்னாலும் அது வந்து ஒரு சைக்கிளில் இயங்கிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ இவங்க சொல்கிற இந்த தொடர் ராஜினாமாக்கள் அதை நோக்கி ரொம்ப புஷ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணும்போது அந்த சைக்கிள் வந்து பிரேக் ஆகுது. இப்படி அரசு சைக்கிள் வந்து பிரேக் ஆகிறது ஒரு அரசுக்கோ மாநிலத்துக்கோ மக்களுக்கோ எந்த விதத்திலும் நன்மை தராது.